தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் அந்த கட்சியினருக்கிடையே மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. 21 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் என்ன மாநாடு செய்ய போகிறீங்க, எப்படியெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு 21 கேள்விகள் கேட்கப்பட்டு இதன் வழியாக தாமதப்படுத்தி தங்களுக்கான ஒரு அனுமதி தரப்பட மாட்டாது என அவர்கள் ஒரு மனநிலையில் இருந்த பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தொடுக்கலாம் என்கின்ற வகையில் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. இப்போ 33 நிபந்தனைகளோடு அவர்கள் விக்கிரவாண்டியில் வர செப்டம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை மாநாடு நடத்துவதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகள் என்ன, இதற்கு கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, பாருங்கள், பார்க்கலாம். செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு நடைபெறும். அதில் நாங்கள் எங்களுடைய கொடி விளக்கம், கொள்கை விளக்கம் இதெல்லாம் சொல்வதற்கு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தயாராக இருந்தார். இது குறித்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. இதனால் இந்த மாநாட்டுக்கு அனுமதி வேண்டி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கொண்டு போய் அவருடைய அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது, இந்த மாநாடு நீங்கள் எத்தனை இருசக்கர வாகனங்கள் வருது, 4 சக்கர வாகனங்கள் என்ன, பஸ் என்ன வருது, முதியவர்கள், பெண்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த நாற்காலி எப்படி போடுறீங்க, இந்த மாநாட்டுக்கு வருவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் மூலம் உணவு விநியோகிக்கப்படுகிறதா, அல்லது அங்கேயே சமையல் கூட வச்சு நீங்கள் செய்கிறீங்களா, மருத்துவ வசதி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, ஆம்புலன்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா, வழித்தடங்கள் என்ன, மேடைக்கு எப்படி நடிகர் விஜய் சென்று அடைவார், அந்த மேடை எந்த மாதிரி அமைக்கப்படும், இந்த மின்சாரத்தை பெறுவதற்கான முறை என்ன, 85 ஏக்கர்னு சொல்கிறீங்களே அந்த 85 ஏக்கருக்கும் முறையாக அந்த இடத்தேர்தாரர்களுக்கு வாடகை அனுமதி எல்லாம் பெற்றுட்டீங்களா, இது போன்ற 21 கேள்விகள் கேட்கப்படும் பொழுது எல்லோரும் வியப்பாக பார்த்தாங்க. ஆனால் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் மாநாட்டிற்கு இது போன்ற பொதுப்படையான கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் இதுக்கு முன்னால் பிரம்மாண்டமான மாநாடு என்பது பெரும்பாலும் ஆளுங்கட்சி அல்லது ஆளுங்கட்சி சார்ந்த கூட்டணி கட்சி, எதிர்கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சிகளாக இருந்த பட்சத்தில் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் வெளியில் வரல. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருன்னு போது ஒவ்வொரு விஷயங்களும் இது பேசப்படுகிறது. கலெக்டரையும் எஸ்பியையும் சந்தித்து 21 கேள்விகளுக்கான பதில்கள் கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் விதித்திருக்க நிபந்தனைகள் என்னென்னு பார்க்குறோம். விழுப்புரம் மாவட்ட விக்கிரவாண்டியை அடுத்து வி சாலையில் நடக்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டின் மேடை, மாநாட்டு இடம், பார்க்கிங் வசதி ஆகியவற்றின் வரைபடங்களே அவங்க கொடுக்கணுமா. அதே மாதிரி அனுமதி கேட்ட போது 1.5 லட்சம் பேர் வருவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் இப்போ 50,000 பேர் தான் வருவதாக நீங்கள் சொல்லப்படுவது. இதற்கான அளவுக்கு தான் எங்களால் பாதுகாப்பு வழங்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வாகனங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இத்தனை பஸ்ஸு, இத்தனை லாரி, இத்தனை வேன், அதெல்லாம் நாங்கள் பைக்கு உட்பட எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா 20,000 பேர் தான் வருது. அப்போ 30,000 பேர் எப்படி வருவாங்கன்னு எங்களுக்கு டீட்டெயில் இல்லை. அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே போல் மாநாடு 2 மணிக்கு நடைபெறும் என்று குறிப்பிட்ட அளவில் மாநாட்டுக்கு வருபவர்கள் 1:30 மணிக்குள்ளேயே மாநாட்டு பந்தலுக்குள் வந்துவிட வேண்டும். வெளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் யார் தலைமையில் எந்தெந்த ஊரிலிருந்து எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்ற விவரங்களை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 9 மணி 10 மணினா கரெக்டாக உள்ளால வந்துடும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் வர தொண்டர்கள் கூட கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு கட்சி தலைமையோ அல்லது போக்குவரத்து நெரிசல்களெல்லாம் சரி பண்ணி எப்படி வந்துட முடியும்னு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா, மாநாட்டிற்கு செல்லும் வழிகளில் குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். ஆகவே அங்கு சமமான சாலைகளை அமைத்திட வேண்டும். யார் அமைக்கணும்? அரசாங்கம் அமைச்சு தருமா அல்லது தமிழக வெற்றிக் கழகமே அமைச்சிக்கணுமா? இதுவும் கொஞ்சம் விந்தையான செய்தியாக தான் இருக்குது. பெரும்பாலான சந்திப்புகள்லாம் திருச்சியில் நிறைய நடந்திருக்கு. இப்படி தான் அவங்கெல்லாம் செஞ்சு தந்தாங்களான்னு தெரியல. அதேபோல் அனைவருக்கும் குடிநீர், உணவு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். மாநாட்டு பரப்பளவு 85 ஏக்கர் என்று குறிப்பிட்டீர்கள். மாநாட்டு மேடை மற்றும் மாநாட்டுக்கு வருபவர்கள் அமரும் இடம் தவிர மற்ற இடங்களை பார்க்கிங் வசதி பயன்படுத்த வேண்டும். பார்க்கிங் இடத்திற்கு மேடை மாநாட்டுக்கும் இடையே தடுப்பு வெளிகள் அமைக்கப்பட வேண்டும். அதே போல் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு, ரயில், இந்த மாதிரிலாம் தடுப்பு ஏற்படுத்தி அங்கே குழந்தைகளும் முதியோர்களும் போய் எந்த சிக்கலும் ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கொடி, அலங்கார பேனர்கள் எல்லாம் பயன்படுத்துவதற்கான தடை இருக்கிறது. அது மாதிரி மின் பொறியாளர்களிடமிருந்து பாதுகாப்பு சான்றிதழ் பெற வேண்டும். கூம்பு ஒலிபெருக்கி, வான வேடிக்கைகள், பெரிய அளவில் பட்டாசு சத்தங்கள் செய்யக்கூடாது. அது மாதிரி மழை வருவதற்கு வாய்ப்பு உள்ளதால் மாநாட்டிற்கு முன்னேற்பாடுகளை மிகச்சரியாக செய்ய வேண்டும். மக்கள் கூட்டம் வருவதால் ஆங்காங்கே அவர்கள் எளிதில் காணும் வகையில் LED விளக்குகள் வைக்க வேண்டும். காவல்துறை எதற்கு இப்படி சொல்கிறாங்கன்னு தெரில.
அதாவது நடிகர் விஜய் அப்படின்றவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி. அவர் வரும்பொழுது பெரிய அளவில் மக்கள் முண்டியடித்து கொண்டு வந்து மக்களுக்கோ அல்லது நடிகர் விஜய் அவர்களுக்கோ ஏதேனும் அசம்பாவிதமோ எதுவும் ஒரு தள்ளு முள்ளுதல் சிக்கல்கள் இதெல்லாம் நடைபெறக்கூடாது என்கின்ற அக்கறையில் தான் இதை செய்வதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கடந்த ஒரு மாதத்தில் வட இந்தியாவில் ஒரு சாமியார் வந்து மீட்டிங் போட்டிருந்தார். அவரை பார்க்குறதுக்காக அருகில் போகிறதுக்காக மக்கள் முண்டியெடுத்து கொண்டு மக்கள் இறந்ததை நம்ம பார்த்தோம். அதனால் அந்த வகையில் விஜயினுடைய மாநாடு அப்படின்றது பெரிய அளவில் கூட்டம் கூடுன்னு காவல்துறையை எதிர்பார்க்கறதுனால நின்று நிதானமாக அவர்கள் வந்து இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மாநாட்டிலிருந்து வருவர்கள் தேசிய நெடுஞ்சாலைக்கு வராத வகையில் தடுப்புகளை அமைக்க வேண்டும். இது மாதிரி வந்து கேட்பதற்கு ரொம்ப சிலது விசித்திரமாக இருக்குது, சிலது நமக்கு புதுமையாக இருக்குது. ஆனால் வழக்கமாக போலீஸ் வந்து இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பது வழக்கம்தான். இந்த விஜய் மாநாட்டை பொறுத்த மட்டிலும் இந்த அளவிற்கு ஒரு கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதால் இவர்கள் மாநாட்டை நிம்மதியாக நடக்க முடியுமா என்று பார்ப்போம். தற்பொழுது 21 கேள்விக்கு அவர்கள் பதில் அளித்து 31 நிபந்தனைகளோடு அனுமதி பெற்று மாநாட்டிற்குள் செல்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கும் பார்ப்போம். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.